ஹலோ மக்களே! 2026வது வருஷம் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகுது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பணியில அரசியல் கட்சிகள் தீவிரமா செயல்பட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில ஆட்சிய பிடிக்க திமுக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இழந்த ஆட்சிய பிடிக்க அதிமுக தீவிரமா தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்க பாஜக தொகுதி பங்கீடு குறித்து பேசிட்டு இருக்காங்க. பாஜக அதிமுக கிட்ட எத்தனை தொகுதிகளை கேட்க போறாங்கன்னு நாம இப்ப பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில இப்ப பாஜக, தமாக, அமமுக இந்த கட்சிகள் எல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க. இதுல பெரிய கட்சியா பாஜக மட்டும்தான் இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் 10 மாசம் மட்டும்தான் இருக்கு. அதிமுக கூட பாஜக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. கூட்டணியில இன்னும் பெரிய கட்சிகளை உள்ள கொண்டு வரணும்னு எடப்பாடியார் ரொம்ப தீவிரமா பணியாற்றிட்டு இருக்காரு. பாஜக அதிமுக கிட்ட வர சட்டமன்ற தேர்தலில் 35 தொகுதிகளை கேட்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. நெல்லையில எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட போனப்ப தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்து கொடுத்தாரு. அந்த விருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு கொடுத்து பேசியிருக்காரு. ஆனா அப்ப பாஜகவோட கூட்டணி பங்கீடு குறித்து எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்காம இருந்திருக்காரு. நெல்லையில நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் தனியா ஆலோசனை நடத்தினப்ப இது தொடர்பாக தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லி கூறப்படுது. இந்த நிலைமையில போன வாரம் சென்னைக்கு வந்த பாஜகவோட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் கிட்ட தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அவர் மறுபடியும் சென்னைக்கு வர இருக்காரு. அப்ப அதிகாரப்பூர்வமா தொகுதி பங்கீட்டை பாஜக அதிமுக கூட நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அப்ப வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கிட்ட 35 தொகுதிகளை ஒதுக்குறதுக்கு வலியுறுத்த போறதா தகவல் வெளியாயிருக்கு. போன சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 20 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்குனாரு. ஆனா அப்பவே பாஜகவுக்கு 20 தொகுதிகளை ஒதுக்குனதுக்காக கட்சிக்குள்ள கடும் சண்டைகள் எழுந்தது. பாஜக 4 தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இந்த தடவை ஜெயிச்சாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி, ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. இது அதிமுகவுக்கு பெரிய தலைவலி. பாஜகவுக்கு 35 தொகுதிகளை தரதுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே அதிமுக கட்சியில இருக்க ஒரு சில அமைச்சர்கள் எடப்பாடி மேல இருந்த அதிருப்தியில திமுகவுக்கு போயிட்டாங்க. இப்ப பாஜகவுக்கு 35 தொகுதிகளை ஒதுக்குனாருன்னா கட்சியில இருக்க எல்லாரும் அதிருப்தியில மற்ற கட்சிக்கு போயிடுவாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல யோசிச்சு என்ன முடிவு எடுக்க போறாருன்னு நாம பார்க்கலாம். ஆனா பாஜகவும் சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய அவங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க எடப்பாடி கிட்ட பேசி எப்படியாவது 35 தொகுதிகளை வாங்கிடுவாங்க. இல்லைனா ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்பாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதிமுக தலைமை என்ன பண்ண போறாங்கன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.